அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்னைக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி. இன்னைக்கு அரச விடுமுறை தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு திங்கக்கிழமை மாதிரியே கிடையாது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போறேன். கிராமத்துல எங்களுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் நேற்று சில அழைப்புகள் எனக்கு வந்தது. அதில் சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறீங்க, அரசியல் விஷயங்கள் ஈஸியா, அதாவது எங்களோட பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் என்னன்னா, ஒரு செய்தியா சொல்லாம சில பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க தெளிவா சொல்றீங்கல்ல, செய்தி மாதிரி சொல்லுங்க. அந்த செய்தி சேனல் கிடையாது, இது ஒரு ரிவ்யூ சேனல். நடக்கிறத உங்களோட உட்காந்து பேசுற மாதிரி, திண்ணை தோழர்கள் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஈஸியா பேசிட்டு போறது அப்படிங்கறத எங்களுடைய சேனல். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் அரசியல் கற்றுத்தந்த பாடங்கள், இந்த தேர்தல் கற்றுத்தந்த பாடங்களை தான் நான் உங்க கூட பேச போறேன் இன்னைக்கு. எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ நடந்து முடிந்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் 56,34,915 வாக்குகளை எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஜனாதிபதி செயலகத்தில் ரொம்பவும் எளிமையான முறையில் இந்த பதவி பிரமாணம் நடந்திருந்தது. அனுரகுமார திசாநாயක වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපතිවරේ කාර්ය හා කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய அவருடைய ஆதரவாளர்கள் காலி முகத்திடல இருந்தாங்க அப்படிங்கிறது. மற்றது பெரிய பெரிய தலைகளை இன்னைக்கு காண முடியல பதவியேற்பு விழாவில். அனுரா அவர்களினுடைய அந்த ஆடை தேசிய ஆடையாக இன்னைக்கு இருந்தது. அனுரா அவர்கள் அனுரா அப்படின்னா பார்த்தீங்களா, ஜனாதிபதி அனுரா அவர்கள் அப்படி ஒரு ஆடையில இருந்தது கொஞ்சம் புதுசா இருந்தது எல்லாருக்குமே. அவருக்கு வயது 56 வயது, 1968 பிறந்திருந்தாலும் இளைஞர்களுக்கு ஒரு லீடரா இருக்காரு, ஒரு இளைஞர்களுடைய ஒரு நாயகனா அவர் இருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. பட் இதுல மிக முக்கியமான பாடம் இன்னைக்கு என்னன்னா, அனுரா அவர்களுடைய பதவியேற்பு விழா நம்ம ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தோம். அவ்வளோ அழகாக தெளிவாக சிம்பிளாக நடந்திருந்த விஷயம் கொஞ்சம் பிரமிப்பு கொடுக்குது. ஏன்னா அவங்களுடைய கொள்கை எப்படின்னா, அந்த ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்கிற அந்த விழாவுக்கு ஒரு 4 கோடி 5 கோடி முப்படைகளை வச்சு அதை செஞ்சு வாகன ஊர்வலங்கள் போயிட்டு பேரணிகள் போயிட்டு எதுக்கு செலவு பண்ணுவானே, அந்த ஒரு 3 கோடி 4 கோடி காசு கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய பெரிய தலைகளை அழைச்சி, வெளிநாட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாயகர்கள், தலைவர்கள், அரசியல் புள்ளிகள் எல்லாரையும் அழைச்சு, அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதிகளை அழைச்சு ஒரு பதவி பிரமாணத்தை அவங்க செஞ்சிருப்பதை அவங்க செஞ்சிருக்கலாம். அப்படி அவங்க செய்யல. அந்த காசை கூட ஏன் வீணா செலவு பண்ணுவானே, அதை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற கொள்கையுடையவங்க தான் அனுரா அவர்கள். நேத்து தேர்தல்கள் ஆணைக்குழு இப்போ விருப்பு வாக்குகளை எண்ணின உடனே எல்லா வேட்பாளர்களையும் வர வச்சிருந்தாங்க. வர வச்ச உடனே அங்க இடத்துல ஹரிணி அமரசூரி அவர்கள் வந்தாங்க. ஹரிணி அமரசூரி அவர்கள், அதாவது ஜேவிபி என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருந்தாங்க. அனுரகுமார் திசாநாயக் அவர்கள், விஜித ஹேரத் அவர்கள், ஹரிணி அமரசூரி அவர்கள். இந்த ஹரிணி அமரசூரி அவர்கள் நான் இவ்வளவு நாளும் அவங்களுடைய பேச்சுக்களை சிங்களத்துல தான் கேட்டிருக்கேன், ஆங்கிலத்துல கேட்டதில்லை. நேத்து ஒரு வெளிநாட்டு ஊடகவியலாளர் கேட்குறாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது. அவங்க கொடுத்தாங்க பாருங்க பதில், ரொம்ப சைலண்டா, அவ்வளோ அழகான அந்த ஆங்கில உச்சரிப்பெல்லாம் ஒரு இலங்கையர் ஆங்கிலம் பேசினாங்கிற மாதிரி இல்லாம, ஒரு வெளிநாட்டவர் ஆங்கிலம் பேசினா, அவங்களுடைய தாய்மொழியாக ஆங்கிலத்தை வச்சிருக்கக்கூடியவங்க பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நல்லா இருந்தது. எங்களுக்கு அனுபவம் இல்லை, நாங்கள் இனிதான் செய்ய போறோம் அப்படின்னு சிரிச்சுட்டே அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு யோசனைங்க நேற்று நடந்ததுல, நான் தான் அனுபவங்களை தான் எனக்கு பேசுறேன். உங்களுக்கு அது பட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நேற்று எல்லா வேட்பாளர்களையும் அமர வச்சு அந்த தொங்கல நாமல் ராஜபக்ஷ, நடுவில் சஜித் பிரேமதாச, இந்த சைடில் அனுரகுமார் திசாநாயக்க, ரணில் அவர்கள் நேற்று வரலன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆலோசகர் ஆசுமார சிங்க அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. மற்ற எல்லா வேட்பாளர்களும் சீலரத்ன தேரர், ரோஷான் ரணசிங்க, ஓஷல ஹேரத்து, அதுக்கப்புறம் தமிழ் வேட்பாளர்கள் 2 பேர், முஸ்லிம் வேட்பாளர்கள் 2 பேர், விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள், இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்படி நிறைய பேர் வந்த இடத்துல இப்போ முன்னாடி இருந்துட்டு இருக்கிற அனுரா அவர்களும் நாமல் அவர்கள்
அவர்களும் சஜித் அவர்கள் இருக்கும்பொழுது எல்லாரும் வந்து அனுரா அவர்களுக்கு வந்து கைலாகு கொடுக்க வந்திருந்தாங்க. இதுல என்னன்னா தமிழ் வேட்பாளர் ஒருவர் அவர் வந்து போட்டிட்டார். அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல, கொஞ்சம் முடி வச்சிருப்பாரு. அவர் வந்து அனுரா அவர்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு சஜித் அவர்களுக்கு வந்து கையை நீட்டினாரு. சஜித் அவர்கள் இப்படின்ட்டாரு. அதாவது வந்து அவர் வந்து அவ்வளோ ஈஸியா அவருடைய தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்களுக்கு தான் அவர் வந்து அந்த கை கொடுக்குற பழக்கம் ஒன்று இருந்தது. சஜித் அவர்களுடைய சைட்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்தது. மக்கள் நாயகன் தான், ஆனா கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க, ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது. அப்ப அவர் கையை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்ப வந்து அன்னைக்கு நுரலியாவில் நடந்த கூட்டத்தில் கூட ஒருத்தர் வந்து ஓடி போய் சஜித் அவர்களுடைய கையை பிடிச்சிருக்கும் போது திகாம்பரம் அப்படியே நெஞ்சில பிடிச்சி இப்படி ஒரு தள்ளு. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஆஸ்தான இதயம் பூர்வமான ஒரு ஆசைக்குரிய ஒரு ஆள் வரும்பொழுது பிடிக்கணும்னு தோணும், பேசணும்னு தோணும். பாதுகாப்பு கருதியும் தள்ளி இருக்கலாம், அதை சொல்லி தள்ளி இருக்கலாம். இப்படி பிடிச்சி தள்ளுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள், அனுரா அவர்கள் எல்லாம் வந்து திலித் அவர்கள் எல்லாம் வந்து பாராட்டி ஆகணும். மக்களோட மக்களா நின்று மக்களுக்குள்ள நின்னாங்க, அதை பாராட்டணும். மக்களுடைய நாயகனா வரணும்னாக்கா மக்களுக்குள்ள ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நேற்று சஜித் அவர்களுடைய முகமே வந்து ஒரு பக்கம் ஒரு வேறொரு திசையில போய் இருந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. அதுக்காக நான் பிள்ளை சொல்ல வரல, இதெல்லாம் நான் அவதானிச்ச விஷயங்கள். நீங்களும் வந்து அவதானிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ அவர்கள், சஜித் அவர்கள், அனுரா அவர்கள் வந்து சீலரத்ன தேரர்கிட்ட இது பண்ணிட்டு போனாரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதில் இன்னொரு விஷயம் கவனிச்சு, அனுரா அவர்கள் வந்து சீலரத்ன தேரரை பார்த்து இப்படி வணங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது சஜித் அவர்கள் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தார். நான் நினைச்சேன் அனுரை கண்ணோட கையிலாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கொடுக்கல. அவர் டக்குன்னு சீலரத்ன தேரர் அனுரை இந்த பக்கம் சொல்லிட்டு அவர் சீலரத்ன தேரர் வந்து பார்த்துட்டு போனார். ரோஷான் ரணசிங்க வந்து கையிலாக கொடுத்துட்டு நாமல் அவர்களை கட்டி பிடிச்சி ஏதோ சொல்லிட்டு போயிருந்தாரு. இனி நாமல் அவர்களுக்கு ஒரு பரிதவிப்பு ஒன்று இருக்கும். ஏன்னா நாமல் அவர்களுடைய வாக்கு ரொம்ப மோசமான நிலையில வந்து நேற்று இருந்ததாக காணப்பட்டது. அதில் நான் நினைக்கிறேன் நான்காவது இடத்துல இருந்திருக்கும் நினைக்கிறேன் நாமல் அவர்கள், 5வது வந்து நம்மளுடைய அரியநேந்திரன் ஐயா அவர்கள், 6வது வந்து திலீப் ஜெயவீர் அவர்கள், 7வது வந்து KKP தாஸ் அவர்கள். இப்படித்தான் அந்த லிஸ்ட் வருது. அப்போ நாமல் அவர்களுடைய முகத்துல இப்படி ஒரு இதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன பண்றது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். தோல்வி இருக்கு, ஆனா படுதோல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருந்தது. இதெல்லாம் நான் அங்க கண்ட விஷயங்கள்ங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும், என்னன்னா அந்த அரியநேந்திரன் ஐயா அவர்களை வந்து நிஜமாவே பாராட்டி ஆகணுங்க. இது ஸ்டார்டிங்ல வந்து அந்த அவருக்கு கொடுத்த அடி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த தமிழ் சில கட்சிகள் இருக்குல்ல, அந்த விமர்சனம் பண்ணி தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து சும்மா அந்த என்ன சொல்றது, நம்ம ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லணுமே, என்ன சொல்லலாம், வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம், சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒரு பெரிய அடி ஒன்று கொடுத்திருந்தாரு. அது எப்படின்னா, அமைதியாக இருந்து அவருடைய அந்த ஜனாதிபதி வேட்பாளராக வந்து பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் அவர்கள் அவருக்கும் சில பேர் வந்து இது கொடுத்திருந்தாங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. சைலண்டாக இருந்து ஸ்டார்டிங்லேயே அவர் சொன்னது, ஓகே நான் உலகத்தில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் மெச்சும்படியாக நம்மளுடைய ஒற்றுமை இருக்கணுங்கிறத காமிக்கணும், அதுக்கு தான் நான் நிக்கிறேன் அப்படிங்கிற சொன்னது மாதிரியே அவர் செஞ்சாரு. கடைசியில இன்னைக்கு பாருங்க, அரியநேந்திரன் அவர்களுடைய வாக்குகள் எனக்கு பிரமிக்க வச்சது. நான் இன்னைக்கு காலையில பார்க்கும் பொழுது அதுல என்னன்னா, 1வது அனுரா அவர்கள், 2வது சஜித் அவர்கள், 3வது ரணில் அவர்கள், 4வது நாமல் அவர்கள், 5வது அரியநேந்திரன் அவர்கள். மொத்த வாக்கு 2,26,343 வீதம், 1.70 வீதம் அப்படிங்கிற சொல்லலாம். இதுல இவருக்கு பாருங்க எப்படி வாட்ஸ் கிடைச்சிருங்க பாருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல அவருக்கு வாட்ஸ் கிடைச்சிருங்க. அது பார்க்கும்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக தான் அவர் வேட்பாளராக வந்து போட்டிட்டாரு. வட்டுக்கோட்டையில 11,170 வாக்குகள் எடுத்திருக்காரு. மானிப்பாயில 11,587, கோப்பாயில 11,410, நல்லூர்ல 10,097, சாவகச்சேரியில 9,159, பருத்தித்துறையில 8,658, ஊர்காவட்டுறையில 5,726, காங்கேசன்துறையில 8,365, உடுப்பிட்டியில 8,467, யாழ்ப்பாணத்துல 7,494, தபால் மூலமான வாக்களிப்புல 4,027, கிளிநொச்சியில 20,348, வன்னி தேர்தல் தொகுதி. மேல சொன்னதெல்லாம் வந்து யாழ்ல கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா வன்னியில பாத்தீங்கன்னா 36,377 வாக்குகள், மன்னார் மாவட்டத்துல 10,757 வாக்குகள், வவுனியா மாவட்டத்துல 11,650 வாக்குகள், முல்லைத்தீவுல 12,810 வாக்குகள், திருவோணமலையில தபால் மூலமான வாக்குகள் 431. இதெல்லாம் விடுங்க, வன்னி தேர்தலை விடுங்க, மன்னாரை விடுங்க, யாழ்ப்பாணத்தை விடுங்க. இந்த சைடு வந்து பாருங்க அவருக்கு எப்படி வாட்ஸ் கிடைச்சிருக்குன்னு. திருவோணமலையில 11,300 வாக்குகள், சேருவில பாதியில 2,412 வாக்குகள், மூதூர்ல 4,356
151 வாக்குகள்ங்க மூதூர்ல கிடைச்சிருக்கு அரியநேந்திரன் அவர்களுக்கு. திகாமடுள்ள தபால் மூலமான வாக்குகள் 233, அம்பாறையில 28, சம்மாந்தூரில் 2299, கல்முனையில 2623, பொத்துவில்ல 4802, மட்டக்களப்புல தபால் மூலமான வாக்கு வந்து 901, கல்குடாவில் 10,890, மட்டக்களப்புல தான் நின்று கேட்டார் போல 12,758 அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 2,26,343 வாக்கு. இதுல நாமல் அவர்கள் 4வது இடத்துல. நாமல் அவர்கள் பாத்தீங்கன்னா 3,42,781 வாக்கு தான், 2.57% தான். திலித் அவர்கள் 1,22,396 வாக்குகள், 0.92%. இதுல அந்த கே பியதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து 7வது இடத்துல. யாருப்பா அந்த பியதாச அப்படின்றது சத்தியமா யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அந்த பியதாஸ் அவர்கள் கேட்ட சின்னம் பாத்தீங்கன்னா கல்குலேட்டர் சின்னம். கடைசியில மீம்ஸ் எல்லாம் நேற்று கிரியேட் ஆகிருந்தது. அவருக்கு கிடைச்ச மொத்த வாக்குகள் பாருங்க 47,543, 0.36%. அதாவது டெலிபோனுக்கு போடக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் போய் கல்குலேட்டருக்கு போட்டிங்களா மாறி அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் சைட்ல ஒரு மீம் பார்த்தேன். அப்படின்னா அந்த ஜஃப்னா பீப்புளுக்கு யாருன்னே தெரியாது, ஓட் போட்டாங்க பியதாசைக்கு. பியதாசை முழிக்கிறார், எப்படிப்பா ஓட்டில் எனக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது ஒரு லக்கு தான் இல்லை? அந்த பன்னீர்செல்வம் மாதிரி கதை தான். இந்தியாவில் வந்து பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், இ பன்னீர்செல்வம்னு ஒரு 4 பன்னீர்செல்வத்தை தேர்தலை வந்து கேட்க விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு வரல, போனதெல்லாம் மற்ற பன்னீர்செல்வத்துக்குன்ற மாதிரி இப்படி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ 6வது இடத்துல யாரோ ஒரு பியதாஸ் அவர்கள், அவருடைய ஏரியாவில் வேணா பெரிய ஆளா இருக்கலாம். சத்தியமா எனக்குன்னா அப்படி ஒரு ஆள் இருந்ததே தெரியல. அந்த இடத்துல சரத் பொன்சேகா இருந்திருப்பது கூட, சரத் பொன்சேகா கொஞ்சம் ஆட்களுக்கு சரி தெரியும்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலைமை வந்து இருந்தது. இதுக்கு இடையில இந்த பாடங்கள்னு சொல்ல வந்தேன்ல, அந்த பாடங்கள் லெசன் அப்படின்னும் பொழுது சரத் பொன்சேகா அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். 2009 15 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தம் வந்து வெற்றி கண்டதற்கு பிறகு ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த யுத்தம் வந்து வெற்றி கொள்ளப்பட்டது இல்லையா? அப்போ 2010 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்தையை எதிர்த்து வந்து சரத் பொன்சேகா வந்து போட்டிட்டு கிட்டத்தட்ட 41,73,185 வாக்குகளை வந்து எடுத்திருந்தாரு. ஆனாலும் ராஜபக்சேனுடைய சதிகளால வந்து தோக்கடிக்கப்பட்டு திரும்பவும் ராஜபக்சே அவர்கள் 2வது முறையாக ஜனாதிபதியாக வந்தார். ஆனா அன்னைக்கு அவருக்கு போன கிரவுடு 41 லட்சம் ஒருத்தர் ஓட்டு எடுத்திருக்காரு. அந்த டைம்லன்னா அன்னைக்கு நாயகனாக வந்து இருந்தாரு. அவர் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தாரு. ஆனா அதே கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2024ஆம் ஆண்டு 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவர் பங்கு பற்றிய எக்கச்சக்கமான கூட்டங்கள்ல 10 இல்லைன்னா ஒரு 50 இதுக்கு இடப்பட்ட ஆட்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ காலங்கள் மாறும், மக்கள் வந்து பழச மறந்துடுவாங்க. நேற்று வரை மக்கள் நாயகனாக திகழ்ந்தவர் இன்று மக்களால் மதிக்கப்படாத ஒரு மனிதராக கூட ஆகலாம் அப்படிங்கிறது சரத் பொன்சேகாக்கு மாத்திரம் கிடையாதுங்க. இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களை கூட சொல்லலாம். அதாவது ராஜபக்ஷ வம்சத்தையே இந்த ஒரு ஒரு மரத்தை பிடிச்சி அப்படி வெளியே அப்படி இழுக்கும் பொழுது ஆணிவேரோட வரும்ல, அந்த ஆணிவேர்ல ஒரு துண்டு மாத்திரம் தான் அந்த மண்ணுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வகையில வந்து நாமல் ராஜபக்ஷ ஒரு சின்ன வேர் துண்டா வந்து இப்ப இருந்துட்டு இருக்காரு. சும்மா இழுத்து புடுங்கி எடுத்த மாதிரி தான் அந்த ஜனாதிபதி தேர்தல். ஊழல், பரம்பரை அரசியல், பெரிய பணக்காரர்களின் அரசியல், வம்ச அரசியல், அதாவது வலவுவக்காரவங்க. அவர் சொன்னாரு, அனுரா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அந்த வலவுக்கு இடையில தான் இந்த 75 வருஷமா அந்த ஜனாதிபதி லிஸ்ட் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாறி மாறி போயிட்டு இருக்கு. அதுல இருந்து சாதாரண ஒரு மனிதனாக வந்து நான் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அப்படின்றது ஒரு ஏழை மகனுடைய கையில தான் அந்த ஜனாதிபதி பதவி போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு இடையில இந்த லெசன் எல்லாம் தாண்டி ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துருப்போம். எல்லாரும் கேட்டீங்கல்ல, யாருக்கு ஓட் போட்டீங்க, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போறேன். ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்பாக 18ஆம் தேதி நள்ளிரவோட தேர்தல்கள், பிரசாரங்கள், ஒளிபரப்புகள், தேர்தல் வேட்பாளர்களை, ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கக்கூடிய மாதிரி எந்த போஸ்டையும் போடக்கூடாதுன்னு தேர்தல்கள் ஆணையகம் வந்து ஆணையத்தினுடைய தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக ஆர்டர் போட்டாரு. அப்புறம் நாங்கள் லாஸ்டா 2 வீடியோ போட்டிருந்தோம். உங்களுக்கு லாஸ்டா நைட் 12 மணிக்கு போட்டிருந்தோம். அவ்வளோதான் சொல்வேன். அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. அதோட இன்னைக்கு அதுக்கு பதில் அதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மைத்ரிபால சிறிசேனா வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கார். ஏன்ப்பா மைத்ரிபால பேசு பொருளாக இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்கா,
இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஒரே ஒரு வரியில தான், ஒரு வசனத்துல வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. அதனால வந்து என்னப்பா ஒண்ணுமே எழுதலை, இப்படி பொசுக்குன்னு ஒரு வசனத்துல சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் நான் வந்து போட்டியிட மாட்டேன், நீ இதுக்கப்புறம் போட்டிட்டா என்ன போடலான்னா என்ன, யாருங்க உங்ககிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மைத்ரியினுடைய நிலைமை இருக்கு. இதுக்கு இடையில வந்து ஆனா அரசியல இருந்து நான் வந்து வெளியேற போறது இல்லைன்னு மைத்ரிபால சிறிசேன வந்து சொல்லியிருக்காரு. பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்னைக்கு வந்து பதவியை ராஜினாமா செஞ்சு ஜனாதிபதி அனுர் அவர்களுக்கு, இந்த ஜனாதிபதி அனுர் அப்படின்னும் பொழுது ஏதோ மாதிரி இருக்குல்ல, அனுர் அவர்களுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ரிஷாட் பதியுதீன் அவர்கள் உட்பட பல அரசியல் தலைவர்கள், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சப்ரகமு மாகாணத்தினுடைய ஆளுநர் ராஜினாமா செஞ்சிருக்காரு நவீன் திசாநாயக் அவர்கள். இப்படி இப்போ ஏகேடி அவர்களுடைய ஏகேடினே வருது, அவர் இப்போ ஜனாதிபதி இல்லை, அப்போ ஃப்ளோவில் வருது. ஜனாதிபதி அனுர் அவர்களுடைய நாடாளுமன்ற வெற்றிடத்திற்கு யாரை நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. அதாவது வந்து டில்வின் சில்வா அவர்கள் நேற்று பெலவத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு, லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒருத்தர் தான் நியமிக்கப்பட இருக்காங்க. ஆனாலும் தேர்தல்கள் ஆணையகம் தான் அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட கையில் தான் இருக்குது. அனுர் அவர்களுக்கு அடுத்ததாக வாக்குகள் விருப்பு வாக்கு பட்டியலில் வந்து அவர் இருக்காரு, வாக்குகள் எடுத்த பட்டியலில் வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. 2000ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வந்து 2004ஆம் ஆண்டு குருநாகல் மாவட்ட மக்கள் வாக்குகளால் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு திரும்ப தெரிவாகி 2004ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா அவர்களுடைய அரசாங்கத்தில் வந்து விவசாய, காணி, நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வள அமைச்சராக பதவியேற்றிருந்தார் அனுரா அவர்கள். வந்து அவருடைய காலத்தில் தான் வந்து நெல் வந்து அதிகமாக விளையப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேவிபி அப்படிங்கிற அந்த இது வந்து எப்படி இவர்கிட்ட வந்தது அப்படின்னு பொழுது, ஜேவிபியினுடைய தலைவராக இருந்தவர் வந்து சோமவங்ச அமரசிங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் 2014ஆம் ஆண்டு சோமவங்ச அமரசிங்க அவர்களுடைய தலைமையில் வந்து ஜேவிபியினுடைய 7வது தேசிய சம்மேளன கூட்டத்தின் போது தலைவர் பொறுப்பு வந்து 2014 இருந்து நம்மளுடைய அனுரா அவர்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா 2019 தான் பார்த்தீங்கன்னா இது வந்து தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற பேரை வந்து மாற்றி அரசியல் வல்லுநர்கள் இப்படி பல பேரை சேர்த்து ஒரு வேறொரு கட்சியினுடைய பேரில் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வளமான நாடு அழகான வாழ்க்கை அப்படிங்கிற துணிப்பொருளை வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை வந்து அனுரா அவர்கள் வந்து கொடுத்திருந்து இன்னைக்கு ஒரு ஏழை நாயகனாக செயற்பட்டிருந்தாரு. ஆனால் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வாட்டி ஜனாதிபதி தேர்தல், நான் நேற்று சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், பெரியப்பா கூட என் கூட பேசிட்டு இருந்த வாக்கில் சொன்னாரு, அவருக்கு வயது 72 சொல்லியிருந்தாரு, எத்தனையோ ஜனாதிபதி தேர்தல்களுக்கு ஓட் போட போயிருக்கேன், ஆனால் இந்த தடவை பார்த்த மாதிரி ஜனாதிபதி தேர்தல் நான் எங்கேயுமே பார்க்கல அப்படிங்கிற அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருந்தது எப்படின்னா ரொம்ப சைலண்டாக வந்து ஒரு அலப்பறை இல்லாமல் ஓவர் தெனாவட் இல்லாமல் சிம்பிளாக. நேற்று நைட் அவர்கள் அனுரா அவர்கள் வந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வந்ததெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க. ஒரு முகத்தில் அளவற்ற சந்தோஷம், ஒரு திகைப்பு, ஒரு கொண்டாட்டம். இன்னைக்கு மட்டும் அந்த ஃபேமிலி மன்னர் பரம்பரை இன்னைக்கு இருப்பது இன்னைக்கு வெடியும் பட்டாசு சத்தம், ரோட்டு ஃபுல்லாக அடுப்பு மூட்டி நெருப்பை பற்ற வச்சு பால் சோறு ஆக்கி இந்தா புடிங்கிடாண்டு பிளேன் டீயை ஊற்றி கஞ்சை காய்ச்சி கொடுத்து ஏதோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கொழும்புல எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஒரே ஒரு எங்கேயோ ஒரு வெடி சத்தம் கேட்டது, பட்டாசு சத்தம் கேட்டது. வேற ஊர்களில் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்திருக்காங்க. அதை கூட விரும்பாத ஒரு கொள்கையினர் தான் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய கட்சி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். போக போக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 2-3 மாதங்கள்ல அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய பயணம் வந்து நல்லபடியாக வந்து முடியட்டும். நிறைய அனுபவங்கள் இருக்கு அரசியலை பேசுறதுக்கு. எல்லாத்துக்கும் அந்த சாணியில செருப்பை முக்கி அடிச்ச மாதிரி கொஞ்சம் பேரை அடிச்சு வச்சிருக்காங்க. நிறைய பேரை உள்ள அனுப்பணும். அதான் என்னுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த பொலிட்டீஷியனுங்கிற பேர்ல இந்த ரஸ்தியாதுகாரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, லோக்கல்ல சொல்லுவாங்கல்ல, இந்த தடாவத்தை தனமா, இப்போ உங்க பாஷையில பேசுற தடாவத்தை தனமா, பணம் இருக்குங்கிற பேர்ல, பண பலத்தின் பேர்ல ஆக்கள் அடிமைகளாகி வச்சு எதுவுமே இது பண்ண முடியாம ஆக்கள் அடக்கி ஒடுக்கி வைக்கிற அரசியல்வாதிகளை உள்ள போடணும். அவ்வளவுதான். உள்ள போட்டீங்கன்னா நல்லதுதான். கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, தூக்கி உள்ள போட்டுருங்க சார். தூக்கி ஒரு 10 வருஷம் சரி உள்ள போட்டு வெளியிடுங்க. அது நல்ல விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு அனுபவம் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.